வணக்கம் உறவுகள், இது நகரம். நான் முருகேசன். காணொலியை பார்க்கும் நண்பர்கள், உறவுகள் அனைவரும் காணொலியை பார்த்து நான் பேசுவது சரியாக இருந்தால், உங்களுக்கு அது பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம் என்று சொல்லி காங்கிரஸ், மதிமுக 1967 நீதி கட்சி, அப்புறம் என்னது நீதி கட்சி காலத்திலேருந்து, அந்த காலத்திலேருந்து காங்கிரஸை எதிர்த்து தான் திமுக களம் கண்டிருக்குது. அண்ணாதுரை காங்கிரஸை எதிர்த்து தான் ஜெயிச்சார். பெரியார் காங்கிரஸை எதிர்த்தார். காங்கிரஸில் அவர் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்காரு. இவங்க எல்லாம் காங்கிரஸை எதிர்த்து தான் ஜெயிச்சாரு. எல்லாருமே நம்ம கூட காங்கிரஸ்காரன் தான், நான் கூட காங்கிரஸ்காரன் தான், எல்லாருமே காங்கிரஸ்காரங்க தான் இந்தியாவில். ஆனால் காங்கிரஸ் எதிரி என்று நினைத்து தான் காங்கிரஸ் நமக்கு ஒன்றும் செய்யாது, அது மிதவாதிகளின் கட்சி, அது பண்ணையார்களின் கட்சி, அது பணக்காரர்களின் கட்சி அப்படிங்கிறதுனால தான் காங்கிரஸை விட்டு வெளியில் காங்கிரஸ் திமுக போராடி 1967 ஆட்சியை பிடிச்சது. அப்போது நமக்கு முதல் எதிரி இந்த இந்தியாவில் யாரா அப்படின்னா காங்கிரஸ் தான். அவர்கள் செய்த அநியாயங்கள் அட்டுழியங்கள்லாம் சொல்லி மாளாது, அதை சொல்லவும் கூடாது. ஏன்னா ரெண்டு விஷயங்கள், அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதனால் கூட்டணியில் இருந்துட்டு ஒத்து போயிட்டு எல்லாமே கரெக்டாக பேசிட்டு திடீர்னு எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா, அவங்க பேசுகிறவங்க நம்ம ஒரு திமுககாரன் எப்படி பேசுகிறதுன்னு நம்ம யோசிக்கிறோம். ஒரு ரெண்டு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். சொல்லலைன்னா காணொலி போடுறதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஒன்று, எமர்ஜென்சி. அந்த எமர்ஜென்சியில் மாநில பட்டியலில் இருந்த கல்வியை மத்திய பட்டியலுக்கு மாற்றியது காங்கிரஸ், இந்திரா காந்தி அம்மையார். இங்கே பாருங்கள், நான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஜவஹர்லால் நேரு முழுமையாக உளமாற நேசிக்கிறேன். இந்திரா காந்தியை உளமாற நேசிக்கிறேன். ராஜீவ் காந்தியை உளமாற நேசிக்கிறேன். இன்றைக்கி ராகுல் காந்தியும் சோனியா காந்தியையும் உளமாற நேசிக்கிறோம். இந்தியாவினுடைய விடிவெளி அவர்கள்தான். அவர்கள் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர்கள். அது இல்லாமல் அவர்களிடம் இருந்த சொத்துக்களை, ஏராளமான சொத்துக்களை நம்மளுடைய இந்திய மண்ணிற்காக கொடுத்தவர்கள், இந்த திருநாட்டிற்காக தாரை வார்த்தவர்கள். இந்த திருநாட்டை கட்டமைப்பதில், இந்திய திருநாட்டை கட்டமைப்பதில் மாபெரும் பங்கு வைத்தவர் ஜவஹர்லால் நேரு. பெரிய பணக்காரன், பண்டிட்டு குடும்பத்தை சேர்ந்த பணக்காரன் ஒருத்தன். இந்த இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக 9.5 வருடங்கள் சிறையில் இருந்திருக்கான். அப்படின்னா அவன் எவ்வளவு பெரிய மாமனிதனாக இருக்க வேண்டும். பல கோடி ரூபா செல்வங்களை அன்னைக்கே வச்சுக்கிட்டு, அந்த மாதிரியான ஒரு ஆள் ஜவஹர்லால் நேரு. உளமாற நேசிக்கிறார். அவருடைய சாதனைகளையும், அவருடைய ஈகை குணத்தையும், அவருடைய அவருடைய தியாகத்தையும் நினைக்கும் போதெல்லாம் போய் நினச்ச கூட கண்ணீர் வந்துடும். நான் அழுதுருவேன். அவ்வளோ பெரிய பணக்காரன் 9 வருஷம் ஜெயிலில் இருக்க முடியுமாங்க? ஆனாலும் அவர்கள் நமக்கு எதிரி. ஏன் காரணம்? எமர்ஜென்சியை கொண்டு வந்தது, எதிர்கட்சிகளை கொடுமைப்படுத்தியது. அது போயிட்டு போகுது, அது வேறு விஷயம். எதிர்கட்சினா எல்லாருமே பண்ண தான் செய்வாங்க. கல்வியை மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாற்றியது ஒன்று. இரண்டாவது, இலங்கை தமிழர்களின் கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் அதிகமான இலங்கை தமிழர்களை கொன்று குவிப்பதற்கு பல நாட்டு தலைவர்களுடன் சேர்த்து நம்ம இந்திய நாட்டு தலைவரும் ஒருத்தர். அவர் தான் ராஜீவ்காந்தி. அப்படிங்கிறத கசப்பான உண்மையை நம்ம சொல்லி தான் ஆகணும். இவளால் கூட்டணியில் இருந்தாங்க. அவர்கள் எடுத்தறிஞ்சு பேசுவாங்க, நம்ம எடுத்தறிஞ்செல்லாம் பேசலாங்க. நடந்த உண்மை இது. ரெண்டுமே உங்களுக்கு தெரியும், நடந்த உண்மை. ஆனால் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் சொல்கிறோம். ஆனால் இப்போ ஜெயிச்சதுக்கப்புறம் சொல்லாமல் போனதுக்கு என்ன அர்த்தம்? ஆனால் ராகுல் காந்தியை பாராட்டணுங்க. ஒரு விஷயத்தில் ராகுல் காந்தியை நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்? அவர் அப்பையிலேருந்தே திமுகவோட கூட்டணி வேணான்னு தான் சொன்னார். நம்ம தலைவர் தான் பிடிச்சி இழுத்து கொண்டு நமக்கு ஒரு கூட்டணி வேணும். அது காங்கிரஸ் நம்ம விட்டால் மத்தியில் வேறு ஆள் இல்லை, அவங்க எதிரி கட்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 பாதையில் அவர் ஸ்டடியாக இருந்தார். அது நல்ல விஷயந்தான், ஒன்றும் தப்பு இல்லை. முதல்வர் மு.க. ஸ்டாலின் எடுத்தது ஒரு தவறான விஷயம் அல்ல, அது நல்ல விஷயந்தான். பப்புன்னு சொல்லிட்டு இருந்ததுங்க இந்த நாடே, இந்த திருநாடு, இந்திய திருநாடு பப்புன்னு சொன்னதுங்க ராகுல் காந்தியை. முதல்வர் மு.க. ஸ்டாலின் மட்டும்தான் எடுத்தோடனே சொன்னார், அவர் தான் பிரதமர், அவர் தான் வருங்கால பிரதமர், இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னாரு.
இந்தியாவின் ஒளி விளக்கு, இந்தியாவுக்கு வெளிச்சம் தரக்கூடிய ஒரு நபர் யாருன்னா அது வந்து ராகுல் காந்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர். அவரோட பேரணிகளில் கலந்து கொண்டவர். அவர் நடத்திய பேரணிகளில் இவரும் போய் இருந்தார். தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட பேரணியை இவர் தான் தொடங்கி வைத்தார். மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் தொடங்கி வைத்தார். அப்போ சொல்லாமல் கொல்லாமல் போனது 2 சீட்டோ 4 சீட்டோ ஜெயிச்சிங்க தானே சொல்லிட்டு போகலாம்ல. சொல்லாமல் கொல்லாமல் போனது, சொல்லாமல் கொள்ளாமல் போய் அவனுங்களுக்கு ஆதரவு கொடுத்தது, இதெல்லாம் எந்த விதத்துலங்க நியாயம்? எந்த விதத்தில் நியாயம்? நீங்களே சொல்லுங்கள், பார்க்குற மக்கள் சொல்லுங்கள். அப்போ மொத்தமாக ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிருந்தா அப்போ வாயை முடிட்டு கூட்டம் இல்லை இங்கே இருந்திருப்பீங்கல்ல. அப்போ வெற்றியும் தோல்வியும் மட்டும்தான் வந்து அரசியலா? கொள்கை இல்லையா? கோட்பாடு இல்லையா? நம்பகத்தன்மை இல்லையா? ஸ்டாலினை நம்ப மாட்டீங்களா? ஏங்க இன்றைக்கி இந்தியாவிலேயே மிக உயர்ந்த தலைவர்னு சொன்னவரும் நீங்கள் தாங்க. ஸ்டாலினை சொன்னவர் நீங்கள் தாங்க. வடநாடே சொல்லிச்சிங்க இந்தியாவின் ஒரு உயரிய தலைவர் இருக்கார் அப்படின்னா அது வந்து ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லிச்சு. அதெல்லாம் மறந்து போச்சு, அதெல்லாம் தெரியலையா? இன்னமும் ஸ்டாலின் தொற்றாலும் ஸ்டாலின் தாங்க. எங்களுடைய தலைவர் தாங்க. திமுகவினுடைய விடிவெளி தாங்க. தமிழ்நாட்டினுடைய விடிவெளி அவர் தாங்க. அவர் நேராக ஏறிய ராக்கெட் இல்லைங்க, படிப்படியாக ஏரோப்ளேன். அவர் ஸ்டாலின் ஏரோப்ளேன். தனியாக ஒரு காணொலி போடணும்னு நினச்சேன். ஸ்டாலின் ஏரோப்ளேன். இன்னமும் என்ன சொல்கிறார் விஜய்? என்ன சொல்கிறாரு கூட்டத்தில், திருச்சி கூட்டத்தில் என்ன சொல்கிறாரு? மறுபடியும் சொல்கிறேன், திமுகவா தாவேகாவா அப்படின்னு ஏன் சொல்கிறாரு? திமுகவினுடைய கட்டமைப்பு குலைந்து போகவில்லை. திமுகவில் இருக்கக்கூடிய ஜெயிச்ச எம்எல்ஏகள் யாரும் குறைஞ்சி போயிடல. பண்டையார் கட்சியாக மாறிடுச்சு. பணக்காரங்க கொள்ளையடிக்கிறாங்க, திருடுறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அதெல்லாம் எல்லா கட்சியிலையும் எல்லாருமே செய்கிறாங்க. இந்த நாளைக்கு கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்கிறான். அண்ணாமலை வந்து திருடு இல்லையா? 10,000 கோடி ரூபா சொத்து இருக்காம அவர் என்ன பதவியில் இருந்தார்? அவர் சிஎம் இருந்தாரா அவர்? இல்லை மந்திரியாக இருந்தாரா? இல்லை மத்திய மந்திரியாக இருந்தாரா? எதை வச்சு 10,000 கோடி ரூபா சம்பாதிச்சார்? சொல்கிறாங்க, பேப்பரில் வலிச்சு போடுறாங்க, காணொலியில் வலிச்சு சொல்கிறாங்க. 10,000 கோடி ரூபா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 10,000 கோடி ரூபா கொள்ளையடிச்சிட்டாங்க. அப்போ கட்சி ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவாங்கிறத நம்ம மக்களை யோசிக்க வேணும். அப்படி இருக்குங்க. ஊழலுங்கிறது அரசியலையும் ஊழலையும் பிரிக்க முடியாது. அரசியல்வாதிகள் சும்மா இருந்தாலும் அதிகாரிகளுக்கு எடுத்துட்டுருவாங்க. அதிகாரிகள் சும்மா இருந்தாலும் அரசியல்வாதிகள் சும்மா இருந்தாலும் கான்ட்ராக்ட் எடுக்கிறவன் அன்பளிப்புன்னு ஒரு 10 கோடி 50 கோடின்னு கொடுத்துட்டு போயிடுவான். அதில் ருசி கண்டு எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் மத்தியில் நடக்கலையா? 18 கோடி ரூபா 20 கோடி ரூபாய்க்கு ஒரு கிலோமீட்டர் சாலை போடணுங்கிற இடத்துல 250 கோடி ரூபா எழுதி வச்சு கொள்ளையடிக்கலாம். மொன்ன பயலுக்கு மத்தியில் ஒன்றியத்தில் கொள்ளையடிக்கலையா? நம்ம இந்த என்னது காசிக்கு போகிற ரோடு போடுறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஊழல் தாங்க. ஏன் அமெரிக்காவில் இல்லையா ஊழல்? எங்கே இல்லைங்க, சைனாவில் இல்லையா ஊழல்? எந்த ஊர்லேயும் இருக்குது. அதையும் தாண்டி மக்களை பற்றி சிந்திக்கிறவன் தான் தலைவன். அதையும் தாண்டி மக்களை பற்றி யோசித்து மக்களுக்கான நல்ல திட்டங்களை யோசிக்கிறவர் தான் ஸ்டாலின். டீலிமிட்டேஷன் யார் சொன்னது? இந்தியாவில் யார் பேசுகிறது? முதல் ராகுல் காந்தி பேசினாரா? யாருங்க பேசுனது? காங்கிரஸ் பேசிச்சா? மு.க. ஸ்டாலின் தான் பேசினார். ஏற்கனவே பேசினார். யார்? ஆந்திராவில். அவர் அங்கேயே சேர்ந்து அந்த கூட்டத்திலே சேர்ந்து சங்கி கூட்டத்திலே சேர்ந்து கரைஞ்சி காணாமல் போயிட்டார். எதிர்த்து நின்னார் 3 பேர். பினராயி விஜயன், கேரளா ஒன்று, மேற்கு வங்கம் ஒன்று, தமிழ்நாடு ஒன்று. இந்த 3 பேர்த்தையும் திட்டம் போட்டு இவிஎம் மூலமாக காலி பண்ணிருச்சு பிஜேபி. அதுக்கு அதை வந்து கேட்குறதுக்கு ராகுல் காந்திக்கு துப்பு இல்லை. அங்கே நடந்த ஓட்டில் இவ்வளவு ஜெயிச்சிட்டாங்க, ஓட்டை திருடிட்டாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு ராகுல் காந்தி சொன்னார்ல. ஏன் இங்கே வந்து சிஎம் எப்படியா தோக்கலாம்? சிஎமுக்கு கூட்டம் நடத்து, அதை மறுத்தரவு என்ன சொல்லு அப்படின்னு. சிஎம் தோத்துட்டாருன்னு யாராவது நம்புவாங்களாங்க? எடப்பாடி ஜெயிச்சிட்டாரு. ஒன்றுக்கு மேலே அதை விஜய் ஜெயிச்சிட்டாரு. ஆனால் சிஎம் ஸ்டாலின் தோத்துட்டாரு. குளத்தூர் தொகுதி எப்படியெல்லாம் வச்சுருந்தார்? அவர் எப்படியாப்பட்ட தலைவன்? எப்படி பேசுவார்? என்ன தன்மை? எதிரியையும் பங்காளியாக ஒரு நண்பனாக நினைத்து நடத்தக்கூடியவர், குணமுடையவர் ஸ்டாலின். அவர் தோப்பாரா? மிஷின் ஒருத்தர் என்ன சொல்ல வேண்டியதானே? ஏன் ராகுல் காந்தி அங்கே வாய்க்கிலேயே பேசினார்ல, இங்கே தோத்துட்டாங்க, அங்கே ஜெயிச்சிட்டாங்க, இங்கே முறைகேடு பண்ணிட்டாங்க, இங்கே ஓட்டை திருடிட்டாங்க. ஏன் தமிழ்நாட்டில் வந்து ஸ்டாலின் தொகுதியில் பேச வேண்டியதானே? அதெல்லாம் ஏன் பேசலை? ஸ்டாலினை பிடிக்கலை, அவங்கள பிடிச்சிருக்குது. அதனால் வந்து சரி போனது போயிட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வாழ்க்கையில் நான் ஒன்று எங்கள் தலைவர் ஸ்டாலினுக்கு நான் ஒன்று சொல்கிறேன்.
போனவங்களோடலாம் சத்தியமாக சொல்கிற கூட்டு வைக்காதீங்க. திமுகவுக்குன்னு திமுக உழைச்சிருக்குது, இந்த மண்ணுக்காக மன்றாடி இருக்கிறது, இந்த மண்ணுக்காக நிறைய தவிடு தின்னு இருக்குது திமுக. கலைஞர் நிறைய ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சுருக்காரு. கலைஞர்னு ஒருத்தர் இல்லை அப்படின்னா இந்த தமிழ்நாடு இன்னைக்கு நம்பர் 1 மாநிலமாக இருந்திருக்காது. ஸ்டாலின் மட்டுமே காரணம் இல்லை, ஸ்டாலின் மட்டுமே காரணம். இந்த கட்டமைப்பை உருவாக்கியதில் தலைவர் கலைஞருடைய பங்கு அளப்பரியது, அபரிமிதமானது. ஸ்டாலின்ட்ட ஒன்றே ஒன்று சொல்கிறேன், போனவங்களை பூரா தொடச்சிறீங்க. புதுசாக முதல்வர் இவர்கிட்ட நம்ம உதயநிதிட்ட கொடுங்க. குடும்பத்திலேருந்து யாரும் தலையிடக்கூடாதுன்னு சொல்லுங்கள். எந்த மந்திரிகளும் அவர்களுடைய குடும்பத்திலேருந்து யாரும் தலையிடக்கூடாதுன்னு சொல்லுங்கள். முன்னாள் மந்திரிகளை பூரா ஒதுக்கிடுங்க. அந்த மந்திரிகளுக்கு கீழே இருக்கிறவங்கள அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பாக திமுக வெல்லும். தமிழ்நாட்டுக்கு திமுகவை தவிர வேறு யாராலையும் நன்மை செய்ய முடியாது. நன்றி, வணக்கம்.